ஆத்மாக்களே சிறந்த ஆத்மா கண்ண பரமாத்மாவுக்கு மனையா வைக்கப்பட்டு என்கிறான் ருக்மணி ருக்மணி என்று இருப்பார்கள். இருந்தால் என்னுடைய கணக்கு எத்தனை மனைவார்கள் 12 கோபிஸ்திரர் 8 பேர் பட்டத்துறவர்கள் ஆசைக்கு பாபா ருக்மணி மார்பனை மகாலட்சுமி இத்தனை மனைமார்கள் இருந்தால் கல்ல சேவை கட்டியிருந்தார்கள். அவருக்கு பார்க்கக்கூடியவர் என்னுடைய கணக்கு இருந்தாலும் ஒரு வார காலமாகிறது எங்குதான் சென்றார் தெரியவில்லை. பார்க்கிறேன் சுவாமியை பார்த்தாயா? சாமி பார்த்தோமா? சுத்தி கோயில வச்சுக்கிறாங்க. நந்த கோபன் போன இடம் சக்காலத்தி சத்யபாமி சுச்சியோ
வீட்டுல தான் நீ நேரம் வந்தாலும் வருவாரு. அவர்கிட்ட பேசக்கூடாது. நான் 10 போட்டு பத்துக்கிறேன். நீ 8 போட்டு எடைய படு. சரி, என்ன பேசக்கூடாது, பேசக்கூடாது. இத்தனை பேர் இருக்க இந்த ருக்மணியுடைய இல்லத்துக்கு எதற்காக வந்திருக்கின்றேன்? ஆசை ருக்மணி அன்பு மனைவி, அதனால் வந்திருக்கின்றேன். வாயில் பிடிப்பா கதவு திறந்து கிடக்குது. ஒரு இந்த காவல்கார காத்து இருக்கும், காவல்கார நாய் தானே காவல் இருக்கிறேன். ஏ தம்பி, ஏற்படாத இடத்துல ஏற்பட்டு போடுகிறா. ஒண்ணுதான்டா. அப்படி காட்ட ஏ தம்பி, இல்ல எனக்கு அரிப்பு அதிகமாட்டேன். மூணு பாக்கெட் வாங்கி அந்த 2 பாக்கெட் குடிச்சிட்டு ஒரு பாக்கெட் தானே வச்சுக்கிறேன். ஏன்னா சும்மா கேட்டு கிடக்குறேன். அவன் செய்யற திருவிழா காட்டா பாரு சிவபாத. ஏன்னா அந்த திருப்பூர் சைடுல வரான். நம்ம கிட்ட வரும்போதே என்ன பண்ணுவான் தெரியுமா? 30 ரூபாய் பாக்கெட் வாங்கி 60 ரூபாய்க்கு விற்பான். அதை காட்டினா பாரு இந்த கட்சி கிலோமீட்டர் ஆச்சாரம் மாதிரி அவன் செய்யற திருவிழா காட்டா பாரு. டேய் டேய் ஒண்ணுடா, ஏண்டி கமிராட்டி முட்டை ஏண்டி கமிராட்டி முட்டை பெரிய பையன் ஊசி தண்டிக்கிறான். அவன் தூங்கட்டும் மாடி, அப்புறம் பண்ணிக்கணும் நம்ம. கமிராட்டி முட்டை கம்மிட்டு பருதி, அவன் பெரிய பையன் தூங்குறான், தூங்கட்டும், அப்புறமேட்டு நம்ம சீண்டிக்கலாம். காவல் காக்குறான். டேய் ஒண்ணுதான், டேய் குமாரே ஆரப்பா கோரப்பா. டேய் ஆறு சமயம் இத பார்த்து தெரியல? தெரியலையா? டேய் என்னையா இந்த வீட்டுல காவல் இருக்கிற, அடிக்கடி வந்து போற, ஆனா இப்பதான் ஒரு வார காலமா வரல. ஆமா, நீ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குள்ளே மாத்திட்டு பண்ண அதான் எவ்வளவு நாள் ஆகுது? டேய் உள்ள ருக்மணி என்ன பண்றா? ஐயோ சாமி, அம்மா கோழி பிச்சுக்கு நிக்கிறாங்க. அதனால பேசக்கூடாது. நீ பேச மாட்டே. டேய் அத உடைச்சிடறான் போய். டேய் நான் வந்து சொல்லிட்டப்பா. என்னடா நான் வந்துக்கிறேம்மா. அட அறிவட்ட முண்டா, உனக்கு புத்தி இருக்கா? சூடு சொன்ன இருக்கா? நீ வந்திருக்க எனக்கு தெரியாதா? பெருக்காத மூளையை பார்த்து வந்திருக்கான். இங்க வந்து ஓதோக கதைகளை தாய்மொழி பாட்டு பாடுற என்ன சாமியா? டேய் என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நான் வந்து தப்பு சொல்றானே. இதே தான் அங்க போய் சொன்னா. என்ன சொன்ன? நான் வந்துக்கறேன்னா
அம்மா பெருக்காது கொஞ்சம் வகையாக தெரிஞ்சாங்க. ஏன்டா அறிவு கிட்ட என்ன நீ படிச்ச பண்றோம் படிக்காத பண்றோமா? என்னங்க நான் வந்து நேர்கூட்டு, நான் வந்து இருக்கிறது நேர்கூட்டு, நீ அயற்கூட்டு சொல்லிருந்தா நான் வந்து யார் பகவான் வந்துருக்காருன்னு சொல்லிருக்கணும். சரிங்க. நீ படிக்காத பையன் தெரியுது. ஆமா என்னது நீ அப்படித்தான் சொல்லிட்டு போற ஊரு. சாமி வந்து சொல்லப்படா. என்னடா சாமி சாமி வந்துக்குது. சாமி வந்திருக்கிறா. டேய் ஓட்டமா ஓடு, அங்க 50 ரூபாய் வச்சுக்கேன். கடைக்கு போய் கற்பூரம், பத்தி, வாழைப்பழம், தேங்காய் அனைத்து வாங்கியாந்து கற்பூரம் தீவான காட்டி சாமி இட்டு போய் கோயில்ல விட்டு வாடா. தெரியுது, நீ ஆட்டும் போதே தெரியுது. ரெண்டு நேரத்துல வாங்க சாமி வாங்க சாமி. ஒரு கல்பனை உள்ள இல்ல இல்ல 50 பேர் நம்ம கம்பெனில வேலை செய்றாங்க. ஆமா அவங்க போறோம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவன் போறோம்ப்பா கம்பெனி வட்டவுன்னே இருக்க மாட்டான். ஆமா 27 பேர் இருக்காங்க. வண்டி உள்ள பார்த்தாக்க நம்மள தேடுவான்னு நினைச்சு சக்கரத்துக்கு கீழே போய் பார்த்துக்கிறானா இது கோயில கொண்டு போய் விடுறதுக்கு கோயில உள்ள விட்டு வச்ச மணி அம்மா சொன்னாங்க அந்த பாவனையில் என் கூட்டம் கூட அப்படித்தான் மரியாதையா கூப்பிடுவாங்க. இப்ப நாடகம் ஆட்டு நான் போவேன் கொடுக்குங்க கேட்டு போவேன். அப்படியே போய் அருமையா கேட்போம். பயப்படுவாங்க பொண்டாட்டி பார்த்த உடனே அப்படி மூத்த பேஞ்சுவா. அவ்வளவு பயம். ஆமா பத்திரி. ஐயோ இங்கிருந்து விரும்பு பேக் எடுத்து போவேன். பின்னாடி பழம் கோவிலுக்கு அப்படி மிரட்டுவேன். பயம் அவனுக்கு அப்படி நடுங்குவா. பின்னாடி பழம் கோவிலாட்டி கேட்பா. கருவட்டு குழம்புட கை நீராட்டி பையன் என்னடா வீட்டுக்காரர் கனவு வந்திருக்காரா? ஐயோ ஐயோ என்னை பாப்பாருங்களே, என்னை கேட்பாருங்களையா? பாப்பாரு இல்லையா பாப்பாரு இல்லையா சாமி அம்மாவுக்கு 5 நாளா அடிச்ச காத்து கொஞ்சம் இல்லையா? இங்க 1 சொம்பு 2 3 அவர் யூடியூப் பண்ண ப்ரொஃபசர் காலேஜ் பேர சொன்னாரு, குமார் நல்ல பையங்க, நல்ல காமெடி காட்டுவான் அப்படின்னாரு. ஏன்டா அவன் மனமண்டியில் என்ன நம்ம நடிகருக்கு எப்படி பேசணும் என்ன அப்ப மறந்துடுவேடா, மூலக செஞ்சு போய்யா? அம்மா அதான் சொன்னாங்க. என்னன்னு அம்மாவுக்கு சிரிச்சிருப்பா காய்ச்சலாம் பொழுது போனா மேய்ச்சிடலாம். சிரிச்சிருப்பா காய்ச்சலாம் அம்மாவுக்கு 5 நாளா காய்ச்சல் அடிச்சுக்குதான். காய்ச்சல்
இது வாதுன்னு சொல்லிட்டாருடா. சாமி சாமி தலை பிச்சும் போது சாமி அம்மாவுக்கு வாதமா எப்படிடா வாதனா எப்படிடா நடந்துக்கானா கம்பேட்டியே வாதம் வந்தா ஏதோ கிரக தோஷம். அதனால சோசிய சொக்கலிங்க இருக்குல்ல, சொக்கலிங்க திரும்ப காட்ட வேண்டியது. நான் எப்ப விட்டேனே நான் காட்டணும்டா. அவர் பார்த்துட்டு என்ன சார் ஜோதிடரை கேட்டதே ஜோதிடரை பொம்பளை வேஷக்காரன் வந்தா முன்ன பின்ன பூச்சி அழுத்தத்துல ரொம்ப உற்சாகம். இல்லைங்க தோசை சும்மா இருக்கு ஒரு ஒத்த மாதிரி கூடாண்டா இப்ப கூடாண்டா பாதி எந்த அம்மாவுக்கு ஒத்தனை என்னடா நாருது டேய் நான் புள்ளைய கழி சாணி குடுக்குறேன். சாணி கொடுத்தா தாமா வழியில இருக்கும். 1500 ரூபாய் கொடுத்தாதான். டேய் இல்லைன்னா பேச மாட்டேன். என்கிட்ட பேசணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன அந்த நிபந்தனை செய்தாதான் பேசணும்னு சொல்லு. சாமி உங்ககிட்ட அவங்க பேசணும்னா ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆமா. அந்த நிபந்தனை நீ செஞ்சாதான் அம்மா காட்டுவாங்க. சரி. என்ன காட்டுவாங்க? முகத்தை. ஓ அந்த அம்மா இல்லன்னா காட்ட மாட்டாங்க. என்னம்மா அறம் இருக்குனா அறுத்துக்கண்டா. அப்படி விட்டு தான் பிடிக்கும். லூசா விடணும். ஐயோ மனச இடிச்சு இடியாப்பு பூஞ்சிடும் ஜாக்கிரதை. இல்லையம்மா மனச கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். என்ன தெரியுமா? ருக்மணி இன்று முதல் ஆகாயம் சாட்சியாக பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். சொன்னாங்களே ஆகாயம் சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக ஒண்ணு விட்டு நான் இனி முதல் பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். ஐயோ அது மாரி நீ பண்ணா ஓணும். அதே மாதிரி நீ பண்ணா ஓணும். நான் செஞ்சு காட்டுறேன். அல்ல பகலும் 60 நாடிகள் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் சத்தியம். ஒத்துக்க மாட்டேன். அம்மா ஒத்துக்க மாட்டேன். பெரிய ஒப்பேன்ற நீ என்ன சொன்ன? சத்தியம் பண்ண சொல்லு ஏன் கேட்டியாவே? சொல்லு அம்மா. தட்டி விட்டா ஆமா தட்டிக்கினே போயிடுமா? ஆமா 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 பாண்டு பத்திரம் அதுக்கு சாவு ஓட்டணும். ஆமா அதுபோல சத்தியம் பண்ணி நடுவத்தில் கிள்ள சொல்லுடா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு எதனா ஒரு ஏலங்கெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்க, ஒரு எழுத்து போடுறோம், ஒரு ஸ்டாம்ப் ஓட்டுறோம், அப்பதான் அதுக்கு அடையாளம். சரி அதனால அம்மா நடுவுல கிள்ள சொல்றேன். நடுவுல நடுவு தானே அதான் கிள்ள சொல்றேன். மொட்டை மொட்டையா பேசியா இவங்களும் சிரிக்கிறாங்களா பையா? இப்பதான் சிரிக்கிறாங்க. ருக்மணி சுவாமி அருள் பகலும்
60 நாளில் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியம். சத்தியம் சத்தியம் சத்தியம். போதுமா? எல்லாம் கேளுங்க. டேய் இவன் கூட மாட்டா சாமி இவ்வளவு மாட்டேங்குது. நீங்க போட்டீங்க அவன் தயிர் சாதமா பண்ணல அந்த திமிரு தண்ணி பிடியானவன நீ தயிரா போட்டதால தான் நான் மயிரா கட்டிட்டேன். சாமி மணி சாமி அள்ளிமலரால் அடிக்கண்டே பாத்துங்க. முன்னாடி கூட தான் இருக்கிறாள. என்னது? கன்னியாகுமரி இதை கன்னியாகுமரி. விட என் பொண்டாட்டி எவ்வளவு டேய், அழகா. மத்து பதம் தான் பணிந்த இந்த கண்ணன் வசுதேவருடைய புதல்வன் அரியவருடைய பாதத்தை விடுத்த முடியாது. வாழ்க வாழ்க சுகமாக வழங்கணும். அவருக்கு சாமி சாமி ஐயோ 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 ஏன் அம்மா? ஏம்மா, என்ன பண்ணிட்டா? அதுலடா ஏன் அம்மா? அது ஓட்ட பார்த்தாயடா கண்ணாளன் கூரையே கருந்திக்கு சென்றவாரே எந்த தக்காளி வீட்டு போனாட்டு கண்ணத்தை பிடிச்சு கடிச்சு வச்சுக்கா பாத்தா ஒரு வாரமா வராத காரணம் தான். ஆமாண்டா இது ஏன் ஏற்பட்ட காயம் தெரியுமா? டேய், தாமரை பூப்பறிக்க செந்தாமரை பூனா பிடிக்கும். பிடிக்கும். வருகின்ற வழியில ஒரு குளம் இருந்தது. நடுப்பட்டியில அந்த செந்தாமரை பூத்து இருந்தது. நம்ம மனைவி ருக்மணிக்கு ஆசையா நம்ம மனைவி ருக்மணிக்கு பறிக்கணும்னு சொல்லிட்டு குளத்துல இறங்கினா. இறங்குனீங்க. ஆனா நடுவட்டி இருந்தது. அது என்ன பண்ண முடியும்? தண்ணி அதிகமா இருக்கு. அதிகமா இருந்தது. மூழ்கி போய் பூ பறிச்சா. அந்த தாமரை கொடி எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்கும்? தாமரை கொடி செடியும் கடிமா தான் இருக்கும். சரி, நல்லா பேசுமா. 60 வயசு அது அந்த கன்னியாகுமரி முள்ளு முள்ளா அது அதுல முழுமுள்ளா இருக்கும். தண்ணியில முழுமுள்ளா இருக்கு. தலை மட்டும் மேல இருக்கும். தாமரை கொடிதான். அந்த தாமரை கொடி உள்ள முடிக்கும் பொழுது அது பீச்சுதா. ஏம்மா, சரி. யாரேம்மா? சொல்வாருக்கு தான் மதியம்னா கேட்பாருக்கு கேவல நெய்வேலி சொல்றாங்க. அனைவரும் தாமரை பூவை கையா கடை பண்ணாங்க. ஏன் நடு? கையா கடை பண்ணாங்க. இன்னும் மூட்டாய் பச்சாங்க. வேண்டா. தாய் அதே தாய் பச்சாங்க கையை தான். தாய் அப்படி மூட்டாய் பச்சாங்க. ஐயோ, அவங்க கீழ் செட்டு போடுறாங்க. ஐயோ, உள்ள பூந்துட்டேம்மா. உள்ள நீஞ்சிக்கிட்டு போய் அப்புறம் பேசுறேன். அப்படியா? சரி சரி. சாரி. ஐயோ இந்த வெத்தல இதுக்கப்புறம் அடிச்சுக்காத. ஏண்டா? ஏன்னா அது பூ பூத்து காய் கேட்கிறேன். பூ பூத்து காய் கேட்கிறேன்.
ராத்திரிலாம் கண்ணு முடிச்சிருக்காரு. அவர் கண்ணை பாத்தியா? செக்க செவேலு கோபம் பரமாக்கு செவனி இருக்கு பாருங்க. இங்க வாங்க, ஏங்க இங்க வாங்க. நான் சொன்னேன், சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டீங்க நீங்க. பின்னீங்க நீ சொல்லி நான் என்ன கேட்கல? பின்னீங்க இப்ப அம்மா சந்தேகப்படுறாங்க இல்லையா? நீ சொல்லி நான் என்ன கேட்கல? அவ கண்ணு சொன்ன இவ கண்ணு இல்ல இல்ல நான் சொன்னேன், ராவா குடிக்காதீங்க கொஞ்சம் கலர் ஊத்தி சாப்பிடுங்க. பாண்டிச்சேரியில நாடகம் நடந்தது. அப்படியே அடியில ஒரு தட்டு முடிய துணி விடுறேன், அப்படியே ஊத்திக்கிறேன். இப்ப கண்ணு செவந்து போயிட்டு அம்மா சந்தேகப்படுறாங்க. குடும்பம் கட்டிக்கிச்சு குடிச்சாலும் ஒரு அளவு இருக்குங்க. குடிச்சு இப்ப என் கண்ணு வந்து கோபப்படம் செவந்து போயிட்டு பாரு. அம்மா சொல்ற தப்பு கிடையாது. மனசாட்சி நீ வாங்கி விக்கிற பையன், அவன் வாங்கி குடிக்கிற பையன், என்ன போய் சொல்றேன் உனக்கு. ஏன்னா உனக்கு எங்கேயாவது உனக்கு சோறு கிடைக்குமா? சோறு கிடைக்கல பிரியாணி போட்டு சாமிக்கு தானே முதல்ல படைக்கிறாங்க வச்சு. இந்த கண்ணு ஏன் தெரியுமா? கணக்கு வழக்கு ரொம்ப சிக்கலா இருந்தது. ஆமா கண் பிடிச்சாலுமே கொஞ்சம் இதாதான் இருக்கும். அதாவது ஆட்டக்காரனுக்கு ஆட்டம் மூணு ஆடுவான். பார்த்து கண்ணு எப்படி கண்ணு முடிச்சு. ஆமா அது போல கண் என்னடா அவர் சாமி வரவு செலவு கணக்கு பார்த்து கணக்கெல்லாம் எழுதி கண்ணு முடிச்சு, அதனால கண்ணு சிவந்து போச்சு. சரி நான் பாத்துக்கிறேன். போடா நான் பாக்குற மாதிரிமா சாமி பார்த்த உடனே என் மனது எப்படி சாமி சித்திர புவி வாசல்
சொல்லக்கூடிய பாச்சியை ஆடலாம் என்று வந்திருக்கின்றேன். உண்மைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. சரி